இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு வசனத்தோடு தொடங்குவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யாரெல்லாம் இந்த நேரத்தில் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வசனம் ஒரு ஆறுதல் நிறைஞ்ச ஒரு வசனமாக இருக்குது. தேவன் அந்த துக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். துக்கம் அப்படிங்கிறது ரொம்ப யாராவது நமக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரோ அல்லது ரொம்ப பிரியமானவங்க யாரையோ நம்ம இழக்கும்போது அதனால் வரக்கூடிய வலி வேதனை ரொம்ப அதிகம். அதை அனுபவிச்சவங்களால் அது மட்டும்தான் அதை உணர முடியும். அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பிரியமானவங்களை யாராவது நம்ம இழக்கும்போது அவங்க இப்போ நம்ம கூட இல்லை, அந்த உண்மையையே நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. நம்மளால் அந்த உண்மையே ஏற்றுக்க முடியலன்னா எப்படி நம்ம அதிலேருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் நான் முதல்ல பார்த்த வசனம் ஒரு உறுதிமொழியின் வசனமாக இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த ஆறுதல் தேவன் தரக்கூடிய ஆறுதல். இந்த ஆறுதலை ஒரு பணத்தாலேயோ பதவியாலேயோ உங்களுடைய நண்பர்களாலேயோ தர முடியாது. விலை மதிப்பற்ற ஒரு ஆறுதலை தேவன் தருகிறார். ஒரு இழப்புனால நம்ம குறைவுபட்டு போகிறது கிடையாது. தேவன் நம்ம கூட இருக்காரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் நிறைவுகளை தருகிறார். ஆனால் நம்ம தேவனை நம்பணும். சில நேரம் தேவனுடைய திட்டங்களை நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தேவனை முழுவதுமாக நம்பணும். அதுதான் ஒரே வழியாகவும் இருக்குது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். சகோதரி வீணா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய மகளை இவங்க இழந்திருக்காங்க. பிறகு கணவரையும் இழந்திருக்காங்க. கொஞ்ச நாளில் இவங்களுடைய மகனையும் இழந்திருக்காங்க. பெரிய துக்கத்தை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஒரு தனிமையை இவங்க சந்திச்சிருக்காங்க. பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். जावे तो जान चली जावे, मेरा ईमान ना जावे, जे कदी मौत भी आवे, यीशु दी बाहां विच आवे. தேவனின் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் உதவியுடன் தான் வீணா சிங் தனது வாழ்க்கையில் பல இருண்ட பள்ளத்தாக்குகளை தனியாக எதிர்கொள்ள முடிந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு தன் கணவரும் கூட இல்லை. என்னோட கணவர் திரு பால்மகன் சிங் ஒரு விசுவாசி இல்லை. அவரோட நான் வாழ்ந்த 38 ஆண்டுகளும் நிறைய கொடுமைகளை தான் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப மன அழுத்தத்துக்கும் சித்திரவதைக்கும் நான் ஆளானேன். இதுக்கிடையில எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. என் மகளோட பேரு தீப்தி, என்னோட மகனோட பேரு விஷால். நான் தொடர்ந்து என் பிள்ளைங்களோட உதவியோட தான் வாழ்ந்து வந்தேன். தேவனோட அன்பிலையும் அவருடைய நற்செய்தியிலையும் நான் என் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். வலுவான தூண்களை போல என்னுடைய பிள்ளைகள் எனக்கு துணையா எப்பவும் இருந்தாங்க. தேவன் எப்பவும் என் கூட இருக்காருங்கிற நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். என்னுடைய மகள் MBA முடிச்சிருந்தா. ஒரு தடவை அவ இங்க வந்தப்ப திடீர்னு அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆனா 1 மணி நேரத்திலேயே இறந்து போயிட்டா. 2003ஆம் ஆண்டு அவரது மகளின் திடீர் மரணம் முழு குடும்பத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு குழந்தையோட இழப்பு பெற்றோரை எவ்வளவு துக்கத்துல துயரத்துல ஆழ்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் என் மகனும் அப்படித்தான் உடைஞ்சு போயிட்டோம். ஆனா என் கண்ணீரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடச்சாரு. மெதுவா நாங்க ஜெபத்திலையும் தேவனுடைய வார்த்தைகளையும் எங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருந்தோம். இதற்கு இடையில் வீணா சிங்கின் மகன் விஷால் திருமணம் செய்து கொண்டார். வீணா ஒரு பாட்டியானார். ஆனால் மகளை இழந்த துக்கம் அவருடைய மனதிலிருந்து நீங்கவில்லை. இதுக்கு இடையில 2019ஆம் ஆண்டு என்னோட கணவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு. அவரும் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. ஒரு குடும்பத்திலேயே 2 மரணங்களை அடுத்தடுத்து நாங்க சந்திக்க வேண்டி இருந்தது. அந்த வீடு எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க
தேவனை மட்டும்தான் நம்பி இருந்தோம். ஆனா இந்த இழப்புகள் எங்களுக்கு தாங்க முடியாததா தான் இருந்தது. தேவன் ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கறாரு அப்படின்னு நான் திரும்ப திரும்ப ஜெபத்துல கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கவலையா இருந்தேன். ஆனா நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு தேவன் எனக்கு பதில் சொன்னாரு. பொருளாதார ரீதியாவும் நான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. என் மகன் விஷாலை நம்பிதான் நான் இருந்தேன். என்னுடைய ஒரே நம்பிக்கையும் அவனாதான் இருந்தேன். நான் அவனுக்காக வாழ ஆரம்பிச்சேன். விஷால் ஆப்பிரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தார். 2024ஆம் ஆண்டு அவர் கிறிஸ்துமஸுக்கு வீட்டிற்கு வருவதாக கூறியிருந்தார். மகன் விஷால் ஊருக்கு வந்து சேர்ந்தப்போ அவன் ரொம்ப பலவீனமா இருக்கிறது தெரிஞ்சுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அவனுக்கு மலேரியா, டெங்கு, ஃபேன்சி ஃபாரோன்னு ரொம்ப ஆபத்தான காய்ச்சல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த வியாதியெல்லாம் ஆப்பிரிக்காவிலிருந்து தன்னோட அவன் கொண்டு வந்திருந்தான். டாக்டர்கள் கொடுத்த எந்த சிகிச்சையும் அவனுக்கு பலன் அளிக்கல. 2024 டிசம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு என் மகன் இறந்து போயிட்டாரு. தேவன் என்னோட பெரிய மகனை தங்கிட்ட அழைச்சிக்கிட்டாரு. நானும் மருமகளும் பேர பிள்ளைகளும் நிர்கதியா நின்றுகிட்டு இருந்தோம். இவங்களுக்கு நான் தாயா இருந்து வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்தது. ஆனா எங்க எல்லாரோட எதிர்காலமும் ரொம்ப இருட்டாதான் எனக்கு அப்ப தெரிஞ்சுது. முதலில் மகள், பிறகு கணவர், இப்போது மகன் என்று குடும்பத்தில் 3 பேரும் இறந்த பிறகு தனிமையை எதிர்கொள்ளும் திறன் வீணாவிற்கு இருக்கவில்லை. அவர் முழுவதுமாக உடைந்து போயிருந்தார். இந்த தடவை நான் ரொம்பவே மோசமான நிலைமையில உடைஞ்சு போயிட்டேன். என்னோட 2 குழந்தைங்களையும் நான் இழந்துட்டேன். என்னுடைய கணவரையும் இழந்துட்டேன். இனிமே என் வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்கு? தனிமை மட்டும்தானே இருக்கு. நான் எதையோ யோசிக்க ஆரம்பிச்சேன். கல்லறை தோட்டத்துக்கு போய் என்னோட பிள்ளைகளை கல்லறையிலிருந்து எடுத்துட்டு வந்துடலான்னு அப்படி கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு என் மனசு நிதானம் இல்லாம போயிருந்தது. எனக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய போதகர்களும் பிரசங்கங்களும் அந்த நேரத்துல வந்தாங்க. நான் கேட்ட தேவனுடைய வாக்குறுதி என்னை யோசிக்க வச்சுது. என்னுடைய மருமகளை, பேர பிள்ளைகளை, இவங்கெல்லாம் என்ன நம்பி இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பெரிய பலமா இருந்தது தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவனுடைய வார்த்தைகளை நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். தேவன் எங்களுடைய கண்ணீரை தொடச்சாரு. அர்ச்சனாவோட கண்ணீரை தொடச்சாரு. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோட தான் நான் துவங்குறேன். சங்கீதம் 34:1 வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எங்க வாழ்க்கையில எவ்வளவோ துயரங்கள் வந்திருந்தாலும் தேவன் இப்போதும் எங்களை கைவிடல. எங்களை மீட்டு எடுத்திருக்காரு. தொடர்ந்து சமாதானமா வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. எங்களோட தனிமையை அவர் மாத்தி இருக்கிறாரு. எங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையுமே அவர் தொடச்சிருக்கிறாரு. இதுக்காக நாங்க எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து சமாதானமா வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே தேவன் கொடுத்திருக்காரு. நன்றி வீணா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம வாழ்க்கையில எப்படி துன்பம், துயரம் வந்தாலும் சரி, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கக்கூடாது. நம்முடைய மேசியா நம்ம கூட இருக்காரு. எல்லா இழப்புகளிலிருந்தும் அவர் நம்மளை காப்பாத்துவாரு. மனுஷங்க வாழ்க்கையிலே துன்பம், துயரம் நிறைஞ்சது தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம தனியாக இல்லை. நமக்காக உதவி செய்ய தேவன் இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும். எப்போதுமே தேவன் நம்மை காத்து வழி நடத்துவார். எப்போவுமே அவர் நம்ம கூட இருக்காரு. நம்ம தனியாக இல்லை. இதுதான் பைபிள் வசனங்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. முழுமையாக நம்ம தேவனை நம்பணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வறுமையில் இருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அப்படி ஒரு கஷ்டத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அது நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க நிலைமையே தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் அழுதுகிட்டே இருந்தான். எதுக்கோ அடம் பிடிக்கிறாங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க அப்பா அந்த பையன் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மா கொஞ்சம் பொறுங்கிற மாதிரி அவனை சாந்தப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் அழுகே நிறுத்தவே இல்லை. விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் ஒரு பொம்மை கேட்டிருக்கான். அந்த பொம்மை அவன்கிட்ட இல்லை. அதை வாங்கி தருவதற்கான வசதியும் அவங்களுக்கு இல்லை. அவன் அதை தான் வேணும் அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு ஒரு நிமிஷம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவங்க அம்மா மடியில் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அதை பார்க்கும்போது அவன் நல்லா தூங்குறான், நிம்மதியாக தூங்குறான். அதை நான் பார்க்குறேன். இப்போ இந்த பையன் கஷ்டப்படுற அளவுக்கு இவனுக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அவங்க அம்மா அந்த பையனை நல்லா அரவணைச்சி வச்சுருந்தாங்க. அவன் ரொம்ப நிம்மதியாக தூங்குனான். இப்போ அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவனுக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லையே, அவன் நல்லா இருக்கான்
அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த பெரிய காரியங்களை நம்ம கவனிக்க தவறிட்டோம். எது உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கோ அந்த உங்களுடைய கவனம் முழுக்க அந்த பிரச்சனையிலேயே இருக்குதே தவிர அதை சுற்றி உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறதே கிடையாது. உங்களுக்காக பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 131 சங்கீதம் 2 வசனம். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. தாவீது தான் இந்த வசனத்தை எழுதியிருக்காரு. எருசலேம் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய மக்களுக்காக இந்த வசனத்தை எழுதியிருக்காரு. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இவருடைய மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது உங்களை சுற்றி எப்படி ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களால் நிம்மதியாக உறங்க முடியும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. தேவனை சார்ந்து நாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், பிரிவுகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம தேவனிடம் சார்ந்து இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஆறுதல் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்காக கவலைப்படுகிற தேவன் இருக்கிறார். நிச்சயமாக அவர் நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருகிறார். எப்படி அந்த பையன் மற்ற பிரச்சனைகளெல்லாம் மறந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரு சமாதானமாக அந்த பையன் உறங்குகிறானோ, அதே போல் நாமும் கூட நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம தேவனை சார்ந்து இருக்கும்போது, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தோட நம்மளும் கூட உறங்க முடியும். தேவ பிரசன்னத்தை பெறுவதற்கு நமக்கு ஜெபம் ஒரு முக்கியமான வழியாக இருக்குது. நம்ம ஜெபிக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை நம்மளால் கேட்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய பிரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பிரதர் மோரிஸ் போத்தன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மொராதாபாத்தில் இருக்கும் சிட்டி மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும் பரேலியில் இருக்கும் சென்ட் பால்ஸ் பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. ஆகஸ்ட் மாசத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. நம்மளுடைய பிரேயர் லைன் நிகழ்ச்சியில நிறைய பேர் இப்ப இணையறாங்க. நம்மள யாராவது தனிமையை உணர்றீங்களா? தனியா இருக்கோன்னு வருத்தப்படுறீங்களா? அதுவும் 1.4 பில்லியன் மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல தனியா வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அதுவும் குறிப்பா தங்களுடைய அன்பானவங்களை இழந்தவங்களுக்கு அதோடைய வேதனை நல்லாவே தெரியும். இன்னைக்கு நம்ம கூட பிரேயர் லைன்ல கலந்துக்க யார் வந்திருக்காங்கன்னா, மோரிஸ் போத்தன் அவர்கள், இந்தியா கேம்பஸ் க்ரூசைட் ஃபார் கிரைஸ்டோட முன்னாள் ஃபார்மல் டைரக்டர். வெல்கம் மோரிஸ் சார். நன்றி சோஃபியா, நீங்க சொல்றது சரி. மிகப்பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிற இந்த தேசத்திலையும் தனிமையில் வாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நபர் தனியா இருக்கும்போது அவருடைய உள்ளத்துல ஏற்படுற வெறுமையின் காரணமா அவர் வாழ்க்கையில ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. அவரது வாழ்க்கையில பல காயங்கள் இருக்கும். அந்த காயங்களை கடவுளால மட்டுமே குணப்படுத்த முடியும். அவர் தான் எப்பவுமே அவங்க கூட இருப்பாரு. நீங்க சொல்றது ரொம்பவே சரி. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு நண்பர் தேவை. ஏன்னா நம்மளுடைய துக்கங்கள், துயரங்கள், நம்ம சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க நமக்கு நண்பர்கள் தேவை. இல்லைன்னா நாம ஸ்ட்ரெஸ் சந்திக்க வேண்டியிருக்கும். அது நம்ம மனசை ரொம்பவே கனமாக்கிடும்.
நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மைதான் சோஃபியா. தனிமை என்பது ஒரு மனநிலை. உண்மையிலேயே உறவுகளோ நண்பர்களோ இல்லாம தனிமையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய தனிமையை மனதில் மட்டும் இல்லாம சூழ்நிலையிலையும் உணர்வாங்க. அவங்கள சுற்றி ஏராளமானவங்க இருந்தாலும் அவங்களோட சேர இயலாம தனியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்க தங்கள் தனிமையை மனதில் தான் உணர்வாங்க. இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது எந்த மனிதனும் தனியாக உணரவே கூடாது, அவசியமும் இல்லை. கடவுளுடைய அன்பு அவங்கள அரவணைக்கும். வாழ்க்கையில் கடவுளுடைய செயல்பாடு நடைபெறும். யோவான் 15:15 வசனத்தில் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்கிறார். இயேசுவை விட பெரிய சிநேகிதர் மனிதனுக்கு கிடைக்க முடியுமா? அது மட்டுமல்ல, மத்தேயு 28:20 வசனத்தில் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றும் உறுதி கொடுக்கிறார். ஆகையினால நமக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க தனிமையின் கொடுமையை அனுபவிக்கிறாங்கன்னா நாம் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும். தேவனின் பிள்ளைகளான நம்முடைய கடமைதான் இது. இது கடவுளுடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு. மேலும் இயேசு தமது நண்பர் மட்டுமல்ல, அவரே தமது அடைக்கலம்னு சொல்லியிருக்காரு. சரியா சொன்னாரு. மோரிஸ் அவர்கள் சொன்ன மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த உறுதிமொழி தேவன் கிட்ட இருந்து கொடுக்கப்படுது. நீங்க சிபிஎன் பிரேயர் லைன்ல கலந்துக்கோங்க. நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பிரேயர் மூலமா உங்க வேண்டுதலை கேளுங்க. இப்ப நம்ம எல்லாருக்காகவும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. எங்கள் பரமபிதாவே, அப்பா, நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஏன்னா நீங்க எங்களுக்கு உண்மையான நண்பர். மேலும் உங்களுடைய வாக்குறுதியிலும் எழுதப்பட்டிருக்குது, நீங்க எங்க நண்பர்னு. நீங்களே எங்களுடைய அடைக்கலம். தனிமையை உணரும் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையின் காரணமாக அவங்க வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் அவர்களின் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் அவங்களுடைய உண்மையான நண்பர். ஆண்டவரே, அவங்க எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு உதவுங்கள். அவங்க உங்களோட வாழ முடியும். ஆண்டவரே, அவங்க உங்களை நேசிக்கிறாங்க, உங்களை சார்ந்து வாழ விரும்புகிறாங்க. நீங்கள் தான் உதவி செய்யணும். ஏன்னா உங்களால் மட்டுமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். நண்பர்களே, தேவன் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறதா வாக்களிச்சிருக்காரு. நாம நம்மளுடைய பிரேயர்ல எப்பவுமே நம்பிக்கை வைக்கணும். உங்களுக்கு எப்ப வேணாலும் ஜெப தேவைகள் இருக்கலாம். சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்களோட பிரார்த்தனை கோரிக்கைகளை அனுப்புங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டு மக்களுக்காகவும் ப்ரே பண்ணலாம். அடுத்த வாரம் உங்களை பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய சோஃபியா. நாம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் பை. God bless you. நன்றி சோஃபியா மற்றும் சகோதரர் மோரிஸ் போத்தன். நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலா பிரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம 2 முறை லைவா நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல நம்ம ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம்ம லைவா ப்ரேயர் பண்ண போறோம் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல் வழியாக. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். லைவா ப்ரேயர்லையும் நீங்க கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். अपने दिल की भाषा में प्रवचन की शक्ति का अनुभव करें. एउटा ईसाई जीवन जिउँदै गर्दा उनीहरू पनि मैं एक विषय थे आप लोगों के बीच में ले सकूं. आप अकेले नहीं हैं. जी हाँ, अगर आप बात करें यूसुफ की, परमेश्वर वचन में एक बात देखा हा आशीष देता है, बड़ी बरकत देता है और इटू ठगी से गुल अपनी ओवरकम ग्रुप और सीबीएन के साथ हर घर तक प्रवचन पहुंचाने के इस प्रयास में आज ही एक नई जिंदगी परिवार में जुड़ें. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நமக்கு பிரியமானவங்க யாராவது நம்ம இழக்கும் போது அதனால் வரக்கூடிய தனிமையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரையாவது நம்ம இழக்கும் போது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு ஒரு பெரிய பலம் தேவைப்படும். தேவனுடைய கிருபை அதுக்கு போதுமானதாக இருக்குது. அவருடைய கிருபையினால் நம்ம நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். நம்ம அதற்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கணும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம்.
வணக்கம் சகோதரி, என் நண்பரின் அறுவை சிகிச்சை சரியாக நடக்க நான் உங்களிடம் பிரார்த்தனை செய்தேன். கடவுளுக்கு நன்றி. சிகிச்சை முடிந்து அவர் வீட்டில் மிகவும் நலமாக இருக்கிறார். இவை உங்கள் பிரார்த்தனைகளின் பலனாகும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. உங்க நண்பர் குணமாயிருக்காரு, அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், உங்கள் பிரார்த்தனை ஆதரவோடு என் வாழ்க்கை சமாதானமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு கோடானு கோடி நன்றிகள். உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு நம்ம நன்றி வெள்ளியை பகுதியில் வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே பார்த்தோம். உங்ககிட்டயும் இதே மாதிரியான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜஸ் மூலமாக அது நமக்கு தெரிய வருது. இப்படிப்பட்ட நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை போய் சென்றடைய வேண்டும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய நன்கொடைகளை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடுக்கு நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்கள் அட்ரஸ் www.cbnindia.org/join the ENZ family. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். சங்கீதம் 73:26. எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் சரி, தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்குது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய மடியில் ஒரு குழந்தையைப் போல நம்மால் உறங்க முடியும். அந்த சமாதானத்தை தேவன் தருகிறார். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். இதுதான் சகோதரி வீணாவுடைய சாட்சியிலுமே நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபத்தின் வழியாக தேவன் நம்மை தாங்குவார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். ஜம்முவிலிருந்து சென்ட் பால் சர்ச் குழுவினர் இந்த பாடலை நமக்காக பாடுறாங்க. வாங்க பார்க்கலாம்.
இதோட நான் உங்களை வேறொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.